ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று வந்த புதிய பள்ளியினுடைய வேலை வாய்ப்பு தகவல் பார்க்க போறோம். நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதிக அளவில் ஆசிரியர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வேகன்சி இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு வேலை உறுதி. நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய எல்லா தகவலுமே பார்த்தீங்கன்னா உண்மையான தகவல். நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும்தான் நான் போடுவோம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100% வேலை உறுதி. நீங்கள் இந்த யூடியூப் சோசியல் மீடியாலே எடுத்து பாருங்கள். நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பு தகவல்லாம் வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் பயனடைச்சிட்டு வராங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் பார்த்தீங்கன்னா பயனடைங்க. நம்மளோட சேனல் பேஜ் எடுத்து பார்க்கும்போது நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா 1 or 2 வீடியோ பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தொடர்பான வேலைவாய்ப்பு தகவலாக தான் இருக்கும். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம விண்ணப்பிச்சு எப்படி வாங்குறது தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்த 2026 நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா தேவைன்னு சொல்லியிருக்காங்க. பணியிடத்தின் பெயர் பொறுத்த வரைக்கும் நீங்க பட்டதாரி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த பட்டதாரியில 2 பிரியுது, முதுகலை இளங்கலை. இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. பணியிடம் பொறுத்த வரைக்கும் நிரந்தரம் தான். அரசா இருக்கட்டும், பிரைவேட்டா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பணியிடம் நிரந்தரம் தான். நம்ம பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய நம்ம மேல எந்த ஒரு ரிமார்க்கும் நாம பார்த்தீங்கன்னா கரெக்டா இருந்தால் நமக்கு பார்த்தீங்கன்னா நிரந்தரம் தான். தேவைப்படும் பாடம் பொறுத்த வரைக்கும் முதுகலை மற்றும் இளங்கலை 2 ஆசிரியருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பாடம் பார்த்தீங்கன்னா தேவை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உயிரியல், இயற்பியல், கணினி அறிவியல், பொருளாதாரம், கணக்கு பதிவியல், சமூக அறிவியல், ஆங்கிலம். மொத்தம் உங்களுக்கு 7 பாடத்துல கேட்கறாங்க. இந்த 7 பாடத்துல நீங்க முதுகலை படிச்சிருந்தாலும் சரி, இளங்கலை படிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 7ங்கும் போது நீங்க முதுகலையில 7, இளங்கலையில 7 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்னன்னா 25,000 உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா பேசிக் சம்பளம் 25,000. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, நல்ல அனுபவம் இருந்துச்சுன்னா உங்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா தடையா இருக்காது. நீங்க விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்கிரிமெண்ட்லாம் கிடைக்கும். உங்களுக்கு அதிக சேலரி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. கடைசி தேதி 2/3/2026ங்க. இந்த தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி கேட்கறாங்க. அதுக்கு நாம முதல்ல என்ன வைக்கணும்னா டிகிரிங்கும் போது நீங்க பார்த்தீங்கன்னா முதுகலைன்னா 2 டிகிரி வரும், இளங்கலைன்னா 1 வரும். பிளஸ் பார்த்தீங்கன்னா அதோட பிஎட் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்த பிஎட் சர்டிஃபிகேட் வைக்கணும். நீங்கள் பிஎட் படிச்சிருக்கணும். நீங்கள் பிஎட் சொல்லவே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. எந்த ஜாப்பாக இருந்தாலும் தமிழகத்தில் அந்த பிஎட் இல்லாமல் ஆசிரியர் வேலை வாய்ப்பே கிடையாதுங்க. அதனால ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, என்கிட்ட பிஎட் இல்லை, நான் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தான் நான் பார்த்தீங்கன்னா சொல்லுறேன், தமிழகத்தில் பிஎட் இல்லாமல் வேலையே கிடையாதுங்க. பிஎட் கம்பல்சரிங்க. லாஸ்ட்டாக படிச்சிருப்பீங்க பாருங்க, அதோட டிசி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ரெசியூம் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. நீங்கள் ரெசியூமில் ஃபோட்டோ ஒட்டிக்கங்க. அடுத்து ஆதார் கார்டு கேட்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல சேலரி கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாதி சான்றிதழ் கேட்குறாங்க, இதர சான்றிதழ், டெட் பாஸ். இந்த சான்றிதழ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெட் பாஸ் அவங்க கேட்க கிடையாது. இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. இதர சான்றிதழ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்களா, உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல ஆப்ரேட் பண்ண தெரியணும், அதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்கலாம். சாதி சான்றிதழ் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல கேட்கறது தான். இதில் பார்த்தீங்கன்னா இனச்சுழற்சியெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் பாருங்க, செயலாளர் கணேசர் மேல்நிலைப்பள்ளி, பணிக்க நாடார் குடியிருப்பு, ஏரல் தாலுகா, தூத்துக்குடி மாவட்டம் 628212. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க போறீங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3/2026ங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 7845103964. இந்த நம்பருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி தெளிவாக பார்த்தீங்கன்னா கேட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல் தான், அரசு உதவி பெறும் பள்ளி கிடையாது. பிரைவேட்டாக இருந்தாலும் நல்ல சேலரி உங்களுக்கு கிடைச்சுன்னா லக்கு. நீங்கள் பிரைவேட்டோ இல்லை அரசோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. எது கிடைச்சாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா போங்க. சந்தோஷமா போய் அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அனுபவம் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுங்க, பாஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டாக அரசு வேலைக்கே போயிடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வாய்ப்பு தான், மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. சோசியல் மீடியாலேயே அதிக ஆசிரியர் வேலை வாய்ப்புலாம் நம்மளோட சேனல் வந்துட்டு இருக்குது. நீங்க மிஸ் பண்ணாம இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா என்கரேஜா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.